ரொம்ப டல்லா போய்க்கிட்டு இருந்த மகாநதி சீரியல்ல இப்ப பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. இப்ப கிருஷ்ணாவோட ரகசியம் எல்லாமே நம்ம விஜய் கண்டுபிடிச்சிடுறாப்ல. இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே எபிசோட் ஆரம்பிச்ச உடனே நம்ம விஜயும் காவேரியும் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஜாலியா எப்பயும் போல பேசுவாங்க இல்லையா? அதே மாதிரி பேசிக்கிட்டு குழந்தைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா ராகவ மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ராகவ் என்ன போய் இவ்வளோ நாள் ஆச்சு எதுவுமே பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணாவை பிடிச்சி ராகவ் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், என்னால் எதுவுமே பண்ண முடியல அங்கே. ஏன்னா அந்த விஜய் வந்து எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறான், என் மேலே வேற சந்தேகப்படுறான், சர்டிஃபிகேட்லாம் கேட்குறான், ஏதோ நீங்கள் கொடுத்த அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை கொடுத்து தான் சமாளித்தேன் அப்படின்னு பேசிட்டு கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது நம்ம விஜய் முன்னாடி வந்து நிற்கிறாப்புல. இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நம்ம விஜய் கேட்டுறாப்புல. அதுக்கப்புறம் போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாப்புல ரெண்டு பேரையும். அடி தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வர்ற விஜய் வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாருமே கதவு ஜன்னலெல்லாம் சாத்திக்கிட்டு சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வெளியில் வந்தால் வெளியில் நம்ம நிவீனும் வந்திருக்கிறாப்புல. நிவீன்கிட்ட ஆல்ரெடி நம்ம விஜய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாப்லையாட்டுக்கு. இப்போ கிருஷ்ணா எப்படியா இருந்தாலும் இங்கே வந்து தானே ஆகணும், ஏன்னா அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இங்கே தானே இருக்கு, ஸோ அப்போ பிடிச்சிருவோம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணா இங்கே வராமல் நேராக தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்மளை பற்றின உண்மை எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் விஜய் கண்ணில் மாட்டாமல் எப்படியாச்சும் தப்பிச்சு இங்கே வந்துருங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இப்படி சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸை விட்டு காலி பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம விஜயும் நிவீனும் ஜன்னல்ல இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.